பேசுகிறேன்னா, அந்த அதிகாரிகள் மட்டும் சரியாக நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால் ஒரு அரசு நல்ல அரசாக இருக்கும். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டு ஏன் நம்ம எல்லா மக்களும் ஏன் அவரை சொல்கிறோம்னா, துணிச்சலாக இதை தான் செய்ய முடியும், இதை தான் செய்ய முடியும். மிக குறுகிய ஒரு காலகட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களை இன்னும் சொல்லியிருந்தார். இடமாற்றம் இடமாற்றம் தொடர்ச்சியாக எங்கே போட்டோன்னே ஒரு இடமாற்றம். ஒரு திரைப்படம் ஏதோ ஒன்று அப்போ பழைய பார்த்த திரைப்படம் அது. சத்யராஜ் வந்து காவல் அதிகாரியாக இருப்பாங்க. திடீர்னு தூக்கி டிராஃபிக்கில் போடுவாங்க. அங்கேயும் வந்து ஒரு பிரேக் பண்ணுவார். அப்புறம் இன்னொரு இடத்துல பழி வாங்கிறதுக்காக போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இடமாற்றம் ஏன்னா எங்கேயும் வந்து இது சரியில்லைன்னா இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் பாவம் இந்த கல்குவாரியில் எவ்வளோ மோசடி நடந்ததுன்னு ஒரு பெரிய அளவில் அங்கேயே போய் படுத்துன்னு கிடந்து இரவு பகலாக ஆய்வு செய்து மிரட்டலுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை மீது விசாரணை என்னான்னே தெரியல. இப்படியான அதிகாரிகள் தான் இப்போ அப்படியே இங்கே இடம் நகர்ந்து இருக்கிறார்கள். இது விஜயை எச்சரிப்பதற்காக சொல்லலை. விஜய்க்கு நல்லது நடக்கணும்னு அவங்க டீம் முடிவு பண்ணாங்கனாக்கா, ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுறது இப்படிலாம் விட்டுட்டு சுயமாக உட்காந்து யோசித்து யார் சரியான அதிகாரிகள் அப்படின்றத பக்கபலமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இங்கே செய்கிற வேலை திட்டங்கள் எல்லாம் ஏன் இன்னொரு இடத்துக்கு போகும், கசினி உத்தரவாதம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள். இவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு நட்பில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அப்படியே இங்கே வந்திருக்கிறாங்க. ஆட்சி மாறி இருக்கிறது, அந்த பழைய காட்சி மாறல அப்படின்றது தான் சொல்ல வராங்க. விஜய் எச்சரிக்கையாக இந்த முதலமைச்சர் பயணத்தை தொடர்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இதை தான் சொல்ல வராங்க.